இப்போ ஸோ கீர்த்தனா ஷெட்யூலிங் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆஃப்டர் ரூட்டிங் ரொம்ப ரெண்டுத்துக்கும் பெருசா டிஃப்ரென்ஸ்ன்னு கிடையாது, ரொம்ப ஒரு பார்டர் டிஃப்ரென்ஸ் தான். சரியா? ஷெட்யூலிங் வரும்போது ஷெட்யூலிங் சிம்பிளா சொல்றேன்டா. ஷெட்யூலிங் ஃபோக்கஸஸ் ஆன் வென் அண்ட் ஹூ. ஓகேவா? யார் அந்த வேலையை இது பண்ண போறாங்க, எப்போ. ரூட்டிங் ஃபோக்கஸஸ் ஆன் வேர் அண்ட் ஹவு. அப்படின்னா நான் எந்த டிராவல் ரூட் மூலமா எடுக்கிறேன், லைக் நான் கார் மூலமாவோ இல்லை ஆட்டோ மூலமாவா இல்லை கேப் மூலமாவா இல்லை லாரி மூலமாவா இல்லை பஸ் மூலமாவா, எந்த பிசிக்கல் பார்த்து நான் சோர்சஸ் ஆஃப் டிராவல் எடுக்கிறேன் அப்படின்றது வந்து ரூட்டிங். ரெண்டுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் இருக்கணும். சரியா? ஷெட்யூலிங்ன்றதுக்கு வந்து assigning a driver to a specific for a 2 p.m. slot considering the existing workload and delivered deadline. அது ஷெட்யூலிங். ரூட்டிங்ன்றது வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட். இப்போ ஸ்விக்கி என்னடா பண்ணுவோம் நார்மலா? ஸ்விக்கி, ஓ உங்களுதுல ஸ்விக்கி கிடையாது இல்ல, டன்சோ இருக்கா உங்களுதுல? ஸ்விக்கி இருக்கு. ஸ்விக்கி என்ன பண்ணுவோம்? ஸ்விக்கி டார்கெட் என்னடா உங்களுக்கு? ஸ்விக்கி டிரைவருக்கு ஃபாஸ்டா போவோம். ஸோ ஹி வில் டேக் அப் ஈஸி ரூட் இல்ல, அப்படியே நுழைஞ்சு 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 அது ரூட்டிங். ஓகேவா? அசைனிங் அ டெலிவரி டு ஸ்பெசிஃபிக் டிரைவர் ஃபார் 2 p.m. ஸ்லாட்ன்றது ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து நின்றுவோம் இல்லையா? ஓலா ஊபர்லாம் இருக்குல்ல உங்களுக்கு இல்லையாடா? இருக்கு. ஓலா ஊபரோட கான்செப்ட் என்ன? நம்ம புக் பண்ணா அந்த டைமுக்கு வந்து நின்றுவான். ஆனா அங்க வந்து உங்களுக்கு ரீசனபிள் டைம் இருக்கு தவிர 10 நிமிஷத்துக்குள்ள தான் வரணும், 5 நிமிஷத்துக்குள்ள தான் வரணும்ன்ற மாதிரி அந்த கேட்டகரிலாம் எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஸோ இதுதான் ஷெட்யூலிங்ன்றது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். ரூட்டிங்ன்றது வந்து ஸ்விக்கி. புரியுதா கேர்ள்ஸ்? புரியுதா கேர்ள்ஸ்? எனக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்கா எஸ் மேம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு வாய்ஸ்? ஏன்னா கீர்த்தனா டல்லா இருக்கா? வாய்ஸ்ல ஒரு எனர்ஜியே இல்லையேடா. ஓகே சரி. இப்போ இதுதான் ரூட்டிங்க்கும் ஷெட்யூலிங்க்கும். ஓகேவாடா நந்தனா? நந்தனா கத்தி பேசணும்டா. சுத்தமா காதுல விழல, எனக்கு ஒண்ணுமே காதுல விழல. கத்தி பேசுறாகணும். ஓகே இப்போ வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கத்தி, நல்லா கத்தி பேசு. எனக்கு நிஜமாலே காதுல விழல. ப்ரொடக்ஷன் ஃப்ளோ ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்? ஆ ப்ரொடக்ஷன் ஃப்ளோ ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்னா, நான் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் ஃபைனல் அசம்பிளி லைனுக்கு, and those components are to be made concurrently. The production master flow program is prepared. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் ஃப்ளோ ப்ரோக்ராம் இஸ் ப்ரிப்பேர்ட். என்ன தெரியுமா சொல்லும்? ஸ்டார்டிங் டைம்லேருந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து எண்டிங் ஆஃப் காம்பனண்ட் வரைக்கும் ஃப்ளோ சொல்லும். அப்போ அந்த நெசசரி டாக்குமெண்ட் ஃபார் திஸ் இஸ் என்ன? ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். புரியுதா கண்ணா? சி ஒரு டயக்ராம், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு சார்ட்டர் மாதிரி ரெடி பண்ணுவாங்கடா. லைக் சீக்வன்ஸ் சார்ட் இருக்கும், ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ளோ, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ டயக்ராம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டும் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ரொடக்ஷன் ஃப்ளோ ப்ரோக்ராம்னாலே அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். அடுத்தது இதுல வந்து என்னெல்லாம் யூனிட் ஷெட்யூலிங், பேட்ச் ஷெட்யூலிங், மாஸ் ஷெட்யூலிங் இருக்குடா. யூனிட் ஷெட்யூலிங்ன்றது வந்து ஒரு ஜாபா ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா பண்ணும்போது யூனிட் ஷெட்யூலிங். பேட்ச் என்பது மொத்தமா
மாத்திரை ப்ரொடக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா எடுத்து பண்ணிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பேட்ச் மாத்திரை மேனுஃபேக்சரிங் பாத்திருக்கீங்களா? மெடிசன் மேனுஃபேக்சரிங் மொத்தமா அப்படியே பம்பா எடுத்து வைப்பான், ரவுண்ட் ரவுண்டா ஆகும், அப்படியே எடுத்து மூவ் பண்ணுவான். இப்ப இது எப்படிடா பண்றாங்க? ஒரு பேட்ச்ல பண்றாங்கல்ல செல்லம், தெரியுதாடா அந்த பில்லு? இதுதான் கண்ணம்மா. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுதலாம், புரியுதா? இததான் வந்து இவங்க சொல்றது பேட்ச் ஷெட்யூலிங் சிஸ்டம். ஓகேவா? அப்புறம் மாஸ் ஷெட்யூலிங் சிஸ்டம்னா வந்து இதுடா. உங்களுக்கு என்ன தோன்றது மாஸ் ஷெட்யூலிங் சிஸ்டம்க்கு? செல்லம், அமைதியா இருக்காதீங்கடா. ம். என்னமா பிரேக் ஆகுதுடா செல்லமா? ஆ, நிறைய டைப்ஸ். அதான் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் தோன்றது? இந்த பிக் டேட்டான்னு சொல்லிட்டு இப்ப வருது இல்ல, பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், கேள்விப்படுறீங்களா? சோ அதுல என்ன நடக்கிறது? வாட் ஆர் தே டூயிங் இன் தட்? இப்படி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நானும் இப்படி அமைதியா இருப்பேன். என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்பா கரெக்டா சொன்னாதான் எனக்கு தெரியும். அமைதியா ஒரு பாயிண்ட்ல தூக்கிட போறீங்க. என்னாச்சு மித்ரா, நந்தனா? என்னன்னு தெரியல. சும்மா ஒரு கெஸ்ட் டாக் தானேடா. மித்ரா என்னாச்சு? ஏன் குரலே வரல வரல மித்ரா? மித்ரா இருக்காங்களா? மித்ரா, நல்லா இதுவா கவனிக்கணும் மித்ரா. தியரி இதுல இம்பார்ட்டன்ட், அப்பதான்டா சம்ஸ் போட முடியும். சரியா? நெட் இதுவா இருந்தா வெளியில போயிட்டு கூட உள்ள வாங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்கன்னா இதெல்லாம் சம்ஸோட கனெக்ட் ஆகுது. இந்த டேட்டா சயின்ஸ்ல பிக் டேட்டால என்ன நடந்துட்டு இருக்கு? நிறைய டேட்டா இருக்குல்லடா, எக்கச்சக்கமான. ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு என்ன பண்றாங்கடா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ மாதிரி பண்றாங்கல்ல, என்ன பண்றாங்க நந்தனா? நந்தனா உன் வாய்ஸே கேட்கல செல்லம், கொஞ்சம் கூட. ஆஹா, ஒரு மாதிரி டோன் வருது, ஆனா வேர்ட்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஃபீபிளா இல்ல, நீங்க பேசுறது கேக்குறது, ஆனா என்ன பேசுறீங்க அந்த வேர்ட்ஸ் கிளியரா இல்ல. பேசுங்க இப்போ. இன்னும் கொஞ்சம் கணீர்னு. இல்ல.
இல்லடா நீங்க சத்தமா பேசுறது இல்ல செல்லம். அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேர்ட்ஸ் வந்து கிளியரா இல்ல. சரி பேசுங்க பேசுங்க, நான் பாக்குறேன். பேசு. ஆ அப்போ அவங்க அந்த ரிவ்யூ எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு டேட்டா எடுத்துட்டு வரணும்? மாஸ் டேட்டா கரெக்டா? அந்த மாஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வருது தான் இப்போ இந்த நிறைய டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்குல்லடா. டேட்டா கன்சாலிடேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் மாஸ் ஷெட்யூலிங் சிஸ்டம். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் a similar type of produced that is in mass production. அதுவும் உங்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் தானே இல்ல? அதே மாதிரி இது சினிமா, பொன்னியின் செல்வன் மாஸ் ஷெட்யூலிங் சிஸ்டம் இல்லையா? பாகுபலி மாஸ் ஷெட்யூலிங் சிஸ்டம். வேற என்னலாம் சொல்லலாம் மாஸுக்கு? இந்த கை முறுக்கு பார்த்திருக்கீங்க சொல்லமா? கை முறுக்கு, மிஷின் முறுக்கு பார்த்திருக்கீங்களா? மிஷின் முறுக்கு இஸ் a mass scheduling system. பேட்ச் கிடையாது, அது யூனிட்டும் கிடையாது, மாஸ். முந்தானேத்தி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அந்த ஆமா இதுதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த முறுக்கு தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கை முறுக்கு. ஐயோ அது என்ன இடம்னு தெரியல. பட் நாட் அவர் இன் நார்த் இந்தியால மாசா பண்றாங்க அப்படியே. செம்மையா இருக்கு அந்த ப்ராசஸே. அது மாஸ் ஷெட்யூலிங் சிஸ்டம். இந்த மூணு ஷெட்யூலிங் சிஸ்டம்ன்றது தான் வந்து கிளாசிஃபிகேஷன். யூனிட் ஷெட்யூலிங் சிஸ்டம்ல வந்து ப்ராஜெக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மேனேஜ் பை டிஃப்ரெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் சூப்பர்வைசர்ஸ். இப்போ ரயில்வே கோச் பில்டிங், ஷிப் பில்டிங்லாம் வந்து சில இந்த மாதிரி கேட்பாங்கடா. எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட் ஷெட்யூலிங் சிஸ்டம் ரயில்வே கோச் பில்டிங், ஷிப் பில்டிங். அதோட மெத்தட்ஸ் என்னன்னா PERT, CPM, கிராஃபிக்கல், இது அதெல்லாம். ஜாப் ஷாப் ஷெட்யூலிங்ன்றது எப்படின்னா, எனக்கு ஒரு ஜாப், ஒரு ஆர்டர் வந்த உடனேவே அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இப்போ மாத்திரை மெடிசன்ஸ் வச்சு கொரோனா டைம்ல டோலோ 650 பயங்கரமான ப்ரொடக்ஷன்ல இவ்வளோ வேணும்னு சொன்ன உடனே ப்ராசஸிங் பேட்டர்ன் ஆஃப் தி ஜாபா இருக்கட்டும், எவ்வளோ நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கணும், ஒர்க்கர்ஸ் அந்த ஷாப்ல போடுறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இது பண்ணி இதுக்கப்புறம் இது பண்ணி இதுக்கப்புறம் இது பண்ணுன்னு சொல்ற ஆர்டர் ஆஃப் சீக்வன்சிங்கா இருக்கட்டும், அது ஜாப் ஷாப் ஷெட்யூல். ஓகேவா சொல்லுமா? அரைவல் பேட்டர்ன்ன்றதுல தான் சொல்லுமா ஃபிஃபோன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஆர்டர்ஸ் ஆர் ரிசீவ் ஃப்ரம் சிங்கிள் கஸ்டமர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் இன் a வீக்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? இந்த தீபாவளி டைம்ல எம்ப்ராய்டரிக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும் தெரியுமா? பிளவுஸ் எம்ப்ராய்டரிக்கு பார்த்திருக்கீங்களா? யா யா நீங்களாம் எம்ப்ராய்டரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்களா? என்னென்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அந்த டைம் சொல்லுங்க. செம்ம இல்ல? செம்ம பைசா, செம்ம டிமாண்ட். அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய புக் மாதிரி போட்டுட்டு கீர்த்தனாக்கு இந்த டேட்டு, மித்ராக்கு இந்த டேட்டுன்னு போட்டு ப்ரையாரிட்டி பண்ணி he will work it out. கரெக்டா? ஸோ he will pile up எல்லா ஆர்டர்ஸையும் ஃபைல் அப் பண்ணி he will do the production depending on the delivery date and convenience. அது அரைவல் பேட்டர்ன். ப்ராசஸிங் பேட்டர்ன்ன்றது என்னன்னா, இப்போ வந்து ஆம், சிலது வந்து இப்போ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பார்த்துக்கோங்க செல்லம். கலவைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லும் மண்ணும் கலவை பண்ணுவாங்க. பெரிய மிஷினா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது வந்து வ- ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல அது பண்ணி முடிச்சாகணும். காத்தால 5:30 மணிக்கு எடுத்துன்னு வந்துரும் அந்த மிஷினை. சுத்திட்டே இருக்கும். அப்போ அது டு சூட் த அவைலபிள் ஃபெசிலிட்டி என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து ஒரே நாள்லயே அந்த வேலையை ஃபுல்லா முடிப்பாங்க. ஓகேவா? ஃபுல்லா முடிச்சிட்டு அந்த வேலையோட அவுட்கமையும் அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள முடிச்சிருவாங்க. அது ப்ராசஸிங் பேட்டர்ன். மிஷின் வெரைட்டிஸ் அவைலபிள். மிஷின் வெரைட்டிஸ்னா என்னன்னா, அஹ், இந்த அஹ், பாந்தினி மெட்டீரியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாந்தினி மெட்டீரியல், பத்தீக் பிரிண்டிங், பாந்தினி மெட்டீரியல். ஆ அந்த பாந்தினி பிரிண்ட் வைக்கிறாங்கல்ல செல்லம், அந்த காட்டன்ல, அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மிஷின் ஃபெசிலிட்டி வேணும்.
இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கிறதுக்கு மிஷின் வேணும்டா சொல்லமா. பாந்தினி வந்து மிஷின் ஏதோ சொல்லுவாங்க. அதை எடுத்து அப்படி வச்சாங்க அப்படின்னா ஓகே, அது வச்சாங்க அப்படின்னா பாந்தினி சிலது பாத்தீங்களா அப்படியே கிரஷ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படியே சுருங்கி இருக்கும், நம்ம ஓபன் பண்ணும்போது பிரிஞ்சிருக்கும், பாத்திருக்கீங்களா? அது செம்ம டஃப்பான ப்ராசஸ்டா, ஈஸியான ப்ராசஸ்லாம் கிடையாது. பாந்தினி டெக்னிக் மேக்கிங் ப்ராசஸ்னே ஒன்று இருக்கு தனியா. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா பிரிண்ட் இருக்கு. அது ஒன் டைம் பண்ணி ஆகணும். அது மிஷின் வெரைட்டிஸ் வந்து சில பாந்தினி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சில பாந்தினினா இப்படி இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நெட்டட் இருக்கும், ஆனா அதுலயே பாந்தினி பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த மிஷின் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இட் will affect the scheduling. So here the size, capacity, precision, other factors of mission will have their influencing on the scheduling path. ஓகேவா? மென்ன லேபர் ரிசோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஷெட்யூலிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட லேபரா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்டா இருக்கட்டும், எனக்கு அது செய்யற ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், கஸ்டமரும் ரொம்ப டைம் வெயிட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே டேக்கிங் இன்டு அக்கௌண்ட்டை வந்து நான் ஷெட்யூலிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு ரெண்டு டெர்மினாலஜிஸ், ஃப்ளோ ஷாப் ஷெட்யூலிங், லைன் பேலன்ஸ் ஷெட்யூலிங்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஃப்ளோ ஷாப் ஷெட்யூலிங்ன்றது வந்து ஹைலி சஃபஸ்டிகேட்டட் மிஷன்ஸ் டூல்ஸ் டிவிஷன்லாம் யூஸ் பண்றதுடா அது. லைன் பேலன்சிங்ன்றது வந்து ஆம், எப்படின்னா ம், ஒரு ஒர்க் ஸ்டேஷன்ல வேலை நடந்துட்டு இருக்கு, திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. அந்த அப்படி வேலை நடக்கணும்னா என்னடா பண்ணணும் மித்ரா? மித்ரா இருக்காங்களா கீர்த்தனா? என்னாச்சு மித்ரா, பதிலே வர மாட்டேங்குது இன்னைக்கு மித்ரா கிட்டேந்து. மித்ரா, மித்ரா கேக்குறதா மித்ரா? மித்ரா, கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? கரண்ட் கட் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்ணுவீங்க? யூபிஎஸ் இருந்தா யூபிஎஸ் பேக்கப்பா வச்சுப்பீங்க. இல்லனா ரொம்ப பெரிய யூனிட்னா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுப்போம், கரெக்டாடா? பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வச்சுப்போம். அதுதான் வந்து லைன் பேலன்ஸ். என்ன நந்தனா? ஜெனரேட்டர், வெரி குட் சலாம், சூப்பர். அதான் லைன் பேலன்சிங்டா. எந்த ஒரு ஒர்க்குக்கு பாதிப்பு வராம வேலை நடக்கிறதோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோ ஷாப் ஷெட்யூலிங்ல லைன் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஒர்க்லோட் எல்லாம் நார்மல். ஷெட்யூலிங்ல ரெண்டு இருக்கு கண்ணா, ஃபார்வர்ட் ஷெட்யூலிங், பேக்வர்ட் ஷெட்யூலிங். ஃபார்வர்ட் ஷெட்யூலிங்ன்றது வந்து எவ்வளோ டைம் ஆகும். என்னமா? ஆமா. இந்த கடைசியா சொல்லட்டுமா இது? இது ஃபுல்லா முடிச்சிட்டு கடைசியா சொல்றேன். ஃபார்வர்ட் ஷெட்யூலிங், பேக்வர்ட் ஷெட்யூலிங். ஃபார்வர்ட் ஷெட்யூலிங்ன்றது வந்து ஷெட்யூலிங் அஹெட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் டைம். தீபாவளி வருது, தீபாவளியோட பிளவுஸ் நம்ம வந்து இப்பவே கொடுத்தா கூட நல்லதுதான் இல்லையா? ஜூலைல கொடுத்தாலே நல்லதுதான், ஜூலை ஆகஸ்ட்ல கொடுத்தாலே நல்லபடியா தைச்சு தந்துருவாங்க. அப்போ இப்பவே நான் வந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பிளான் பண்றது ஃபார்வர்ட் ஷெட்யூல். பேக்வர்ட் ஷெட்யூலிங்னா என்ன அர்த்தம்னா ஷெட்யூலிங் பேக்வர்ட் ஃப்ரம் அ டியூ டேட். அதாவது when is the latest the job can be started and still be completed by the due date. டியூ டேட் கொடுத்துருவாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி இருக்குன்னு வச்சுக்கோங்கடா, மதர்ஸ்க்கு டியூ டேட் கொடுத்துட்றாங்க. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க?
இப்போ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் பேபி வந்து டியூ டேட்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆன உடனே மார்னிங் இந்த பீரியட்லலாம் ஸ்கேனுக்கு வரணும், மந்த்லி செக்அப் இந்த டேட்லலாம் வரணும், ஓகேவா, இந்த பேட்டர்ன் ஆஃப் மெடிசன்ஸ்லாம் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, அதெல்லாம் பேக்வர்ட் ஷெட்யூலிங். புரியுதா? ஸோ அசைன்மெண்ட் மெத்தட் வாஸ் டிஸ்கஸ்ட் ஏர்லியர், அது ஏற்கனவே பண்ணிட்டோம். சீக்வன்சிங் இஸ் எக்ஸாம்பிளிஃபைடு. சி ஒரு ஒர்க் லோடு வந்து ஒர்க் சென்டர் வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாப்ஸ் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரையாரிட்டி ரூல்ஸ் வச்சு. ஃபர்ஸ்ட் கம் இதுல ப்ரையாரிட்டி ரூல்ஸ்ன்றது நிறைய டைப்ஸ் இருக்குடா. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேஷன் டைம், டியூ டேட், ஸ்லாக் டைம் ரிமைனிங், கிரிட்டிக்கல் ரேஷியோ. எழுதிக்கோங்க கண்ணா. மோஸ்ட் காமன் ப்ரையாரிட்டி ரூல்ஸ் ஆர், எழுதிக்கோங்க. மித்ரா மித்ரா வெளில போயிருக்காங்களா? சரி, ஓகே, நீங்க எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைம், டியூ டேட், ஸ்லாக் டைம் ரிமைனிங், எஸ்டிஆர். எழுதிண்டா? எழுதுங்க எழுதுங்க சீக்கிரம். குட். ஃபர்ஸ்ட் இத வந்து சம்ஸ் வரும்போது இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா எந்த ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதை நான் முடிக்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைம்ன்றது வந்து எந்த ஜாபை சீக்கிரமா முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு பார்க்கறது ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைம். எந்த ஜாபுக்கு டியூ டேட், இப்போ நான் பிரெக்னன்சி இது சொல்றேன்ல, அதை பேஸ் பண்ணி ஜாபை வந்து ஃபங்க்ஷன் பண்றது டியூ டேட் பேஸ் பண்ணி. ஸ்லாக் டைம் ரிமைனிங்ன்றது என்ன அர்த்தம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் ரிமைனிங் டு டியூ டேட் அண்ட் ரிமைனிங் ப்ராசஸ் டைம். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் ஸ்லாக் டைம் ரிமைனிங். ஜாப்ஸ் ஆர் ஷெட்யூல் இன் த ஆர்டர் ஆஃப் த ஸ்லாக் டைம் ரிமைனிங் வித் த ஒன் ஹேவிங் த லீஸ்ட் டைம். இந்த இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது டைம் ரிமைனிங் டு டியூ டேட் அண்ட் ரிமைனிங் ப்ராசஸ் டைம், தி ஸ்லாக் டைம் ரிமைனிங். எஸ்டிஆர்னா என்ன அர்த்தம்னா டியூ டேட் மைனஸ் டுடேஸ் டேட் மைனஸ் ரிமைனிங் ப்ராசஸிங் டைம். ஓகேவா? டியூ டேட் மைனஸ் டுடேஸ் டேட் மைனஸ் ரிமைனிங் ப்ராசஸிங் டைம். கிரிட்டிக்கல் ரேஷியோனா என்ன அர்த்தம்? டைம் ரிமைனிங் எவ்வளோ, ஒர்க் ரிமைனிங் எவ்வளோ, எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கு லெஃப்ட் அவுட், எனக்கு எவ்வளோ ஒர்க் பெண்டிங்கா இருக்கு, அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ எடுக்கிறது தான் கிரிட்டிக்கல் ரேஷியோ. எம்சிக்யூல வரும் கண்ணா, எழுதிக்கோங்க. the ratio between time remaining and work remaining.
எடுத்துட்டியாடா? ஓகே நந்தனா எழுதிட்டீங்களா செல்லம்? அடுத்தது எழுதிக்கோங்க. கிரிட்டிக்கல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டியூ டேட் மைனஸ் டுடேஸ் டேட் டிவைடட் பை ரிமைனிங் ப்ராசஸிங் டைம். டியூ டேட் மைனஸ் டுடேஸ் டேட் டிவைடட் பை ரிமைனிங் ப்ராசஸிங் டைம். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? வெரி குட். இது எழுதிக்கோங்க. If CR is greater than 1, job is ahead of schedule. If CR is less than 1, ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் indicators. இந்த இண்டிகேட்டர்ல 1ல கிராஸ் ஆயிடுச்சுன்னா நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன், இல்ல லேட்டா முடிச்சிட்டேன், இல்ல டைமுக்கு முடிச்சிட்டேன்ற இண்டிகேட்டர். எழுதிக்கோங்க. இது மூணுமே எழுதிக்கோங்க. எழுதிட்டியா செல்லம்? மித்ரா is missing something very important. பாவம். கீர்த்தனா நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்றீங்களா மித்ராக்கு இதெல்லாம்? எனக்கு வீடியோ பார்க்குறேன். வீடியோ மோஸ்ட்லி லோட் ஆயிடும்டா, இல்லைன்னா நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்தது லாஸ்ட் கம் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட்னா திடீர்னு வந்து சில ப்ரையாரிட்டிஸ் வந்து இம்மீடியட்டா குயிக்கா பண்ற மாதிரி இருக்கும்ல. சம் பேங்க் வேலை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்ல டாக்ஸ் ரிலேட்டடா டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ற ஒர்க்லாம் நம்ம சீக்கிரமா பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த ஒர்க்கை வந்து we will put it on the top of the priority and the rest of the work will be given next priority. அதுதான் லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். புரியுறதா? LCFS ன்னு சொல்லுவாங்க. இதையும் எழுதிக்கோங்க செல்லம். லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எழுதிக்கோங்க. அப்புறம் லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம். ஓகேவா? அடுத்தது FCFS, SOT, DDate are local priority rules where STR, CR are global priority rules. எழுதிக்கோங்க. செல்லம்மா இதெல்லாம் குட்டி நோட்ல எழுதிக்கோங்கடா எல்லாத்தையும். ஓகே குட். நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க செல்லம்மா. நிறைய அசம்ஷன்ஸ் அப்ளை பண்ணி இது எனிதிங் வில் கோ த்ரூ அன் அசம்ஷன். ஓகேவா? அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. completion time is called as flow time. எழுதிக்கோங்கண்ணா. completion time is called as flow time.
Next. The overall completion time for the set of the jobs is called the make span. எழுதிக்கோங்க. Overall completion time for the set of the jobs is called as make span. Next, tardiness அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குடா. MCQல கேட்பாங்க. டிலேன்னு போட்டுக்கோங்க செல்லம். அது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஜாப்ஸ் டியூ டேட் அண்ட் கம்ப்ளீஷன் டேட். எழுதிக்கோங்க. டார்டினஸ்ன்னு சொல்லுவான். இட் மீன்ஸ் டிலே. கேக்குறதாடா? திருப்பி சொல்லட்டுமா? டார்டினஸ் அப்படின்னா டிலேன்னு அர்த்தம். அது என்ன பண்ணும்னா ஜாப் டியூ டேட்டுக்கும் கம்ப்ளீஷன் டைம் ஃபார் ஜாப்ஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் டியூ டேட்டுக்குமான டிஃப்ரென்ஸை இது பண்ணும். அதாவது எதுன்னு சொல்றேன்டா, இப்போ நீ 5th ஆஃப் ஆகஸ்ட்டுக்குள்ள ஒன்று முடிக்கணும்னு வச்சுக்கோச்சலாம், 30th ஆஃப் ஆகஸ்ட் தான் உன்னால முடிக்க முடிஞ்சது ஃபார் சம் ரீசன்ஸ்னா, அப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, 25 டேஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து டார்டினஸ்ன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க. எழுதிட்டியா செல்லம்? 2 பேரும் எழுதிட்டீங்களா? சூப்பர். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கீர்த்தனா, கொஞ்சம் மித்ராக்கு ஃபோன் பண்ணி வேற ஏதாவது லைன்ல வர சொல்லுங்களேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்றா இது. ட்ரை பண்ணுங்களேன், கொஞ்சம் பண்ணுங்க. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கேக்குறதாடா? ஓகே ரைட். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் 1 பாருங்க. The following table contains information regarding the jobs that are be scheduled through one mission. A, B, C, D, E, F, G. Processing time, due dates எல்லாமே கொடுத்துருக்கான். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ளோ டைம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட், அப்புறம் ஸ்டார்ட் டேட் ஆஃப் சப்சீக்வெண்ட் ஜாப். ஸோ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏ ஜாப் எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும்னு சொல்றாங்க? 11 நாள்ல. டியூ டேட் என்ன? 16 நாள். சாரி, ப்ராசஸிங் டைம் 11 நாள் ஆகும், டியூ டேட் வந்து 16 நாள் கொடுத்துருக்காங்க. இது 10, 15 டேஸ், டியூ டேட் டேஸ் ஹென்ஸ் வந்து 15. இது 2 தான், ப்ராசஸிங் டைம் பண்றதுக்கு 2 தான், ஆனால் டியூ டேட்டுக்கு வந்து 12 நாள் இருக்கு. இது 4 நாள்ல முடிக்கலாம், டியூ டேட் 20 நாள் இருக்கு நம்மளுக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ அவன் என்ன கேட்கறான்னா, ட்ராப் த ஷெட்யூல் யூசிங் டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டி ரூல்ஸ் அண்ட் கம்பேர் த ரிசல்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா,
ஒவ்வொரு மெத்தடா ஒர்க் அவுட் பண்ண போறோம்டா. ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் கீர்த்தனா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இப்ப பார்க்கணுமா? ஸ்டார்ட் டேட் வந்து ஜாப் ஏ. ஜாப் ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எடுத்துக்கணும். ஜாப் ஏல ஃபர்ஸ்ட் 11 நாள், டியூ டேட் வந்து 16. இப்ப ஸ்டார்ட் டேட் இதுக்குன்றது இது கிடையாது, 0 தான். எனக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஃபினிஷ் பண்றதுக்கு? 11 நாள் ஆகும். அப்ப இதுல ஏதாவது டிலே ஆகுறதா? ஆகல. கரெக்டா? டியூ டேட்டே 16 நாள் ஆனா நான் 11 நாளுக்குள்ள முடிச்சிடறேன்ல. அப்ப டிலே இருக்கா? டிலே இல்ல. கரெக்டா? 3 பேருக்கு புரியுதா? அடுத்தது பி 10 நாளுக்குள்ள முடிக்கிறேன், 15 நாள். நான் என்ன பண்றேன்னா, இது ஃபினிஷ் ஆகி அடுத்த நாள் அந்த டைம் எடுக்கிறேன், 11 நாள். 11 நாள் பிளஸ் 10 நாள் எடுக்கிறேன், 21 நாள். இதுக்கு 15 நாளுக்குள்ள முடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் 21 நாள் எடுத்துக்கிறேன். அப்ப எவ்வளவு நாள்டா டிலே? 6 நாள். புரியுதா? சி பாத்தீங்கன்னா 2 நாள் தான் ஆகுது. அப்ப இது எப்ப முடிக்கிறேன்? 21. அப்ப அதுதான் என்னோட ஸ்டார்ட் டேட். சி எப்படி நம்ம வந்து ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ப்ரீவியஸ் பீரியட் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த சப்சிக்வெண்ட் பீரியட் படிச்சுக்கிறோமோ, அதே மாதிரி ஃபினிஷிங் டேட் ஆஃப் தி ப்ரீவியஸ் டாஸ்க் பிகம்ஸ் தி ஸ்டார்டிங் டேட் ஆஃப் தி சப்சிக்வெண்ட் டாஸ்க். புரியுதா? ஜாப் அப்ப 21 2 நாள் தான் எடுக்கு. 23 நாள். 23 நாள் ஆகுது ஃபினிஷ் டேட் முடிக்கிறதுக்கு. ஆனா 12 நாள்ல முடிக்க சொல்லிருக்கான். அப்ப என்னோட டிலே என்ன? 11 days. நந்தனா டி ஜாப் சீக்வென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றா அப்போ. ம் 23rd டேல. ம் ம் ம். அப்ப 27ஆம் தேதி தான் முடிக்கிறோம் நம்ம. 20ஆம் தேதி முடிக்க வேண்டிய வேலை 27ஆம் தேதி தான் முடிக்கிறோம். அப்ப எவ்வளவு நாள் டிலே? ஆ கீர்த்தனா இ எக்ஸ்பிளைன் பண்றா. ம் 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 30th. ம் ஆ சூப்பர். மித்ரா எஃப். ம் சரிமா அந்த 10ன்றது 10th டே ஆஃப் த மந்த். மே 10th சொல்றோம்ல அந்த மாதிரி. ம் 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 புரியுதாடா? வெரி குட். ஜி நந்தனா சொல்லிடாக்கணும். ம் எவ்வளவு டேஸ் டிலே அப்போ? எப்படி 43 டேஸ் வந்ததுடா? 48 minus 5. 5ஆம் தேதியே முடிச்சிருக்கணுமா செல்லம்மா? அவங்க எப்ப முடிக்கிறாங்க? அடுத்த மாசம் 8ஆம் தேதி. மே 5 கொடுத்தது அடுத்த மாசம் ஜூன் 8ஆம் தேதி தான் முடிக்கிறான். 48 நாள்னா என்ன? ஜூன் 8ஆம் தேதி வந்துருதுல்ல. புரியுதா? 48 நாள் கணக்கு அப்ராக்சிமேஷனா சொல்றான். அதான் புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. 7 மார்க் சம்ல 7 மார்க் சம் இது. ஒரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் 1 மார்க். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொன்னா என்ன சொல்ல, ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைமுக்கு இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், அந்த மாதிரி 7 மார்க்குக்கு இந்த சம் வரும். சரியா? ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைம் பார்க்கலாம். இல்லடா சாரி. இப்போ இதுக்கு வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா,
ஃப்ளோ டைம் என்னன்னு கேட்பாங்க செல்லம்மா. ஃப்ளோ டைம் ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபினிஷ் டேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ளோ டைம். இதுல எது வந்து கம்ப்ளீட் ஆன் டைம்? ஏ மட்டும் தான் ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பி சி டி எல்லாமே டிலேடு. அப்ப ஆவரேஜ் டிலே டைம் என்ன? 0 பிளஸ் 6 பிளஸ் 11 பிளஸ் 7 பிளஸ் 9 பிளஸ் 35 பிளஸ் 43 டிவைடட் பை 7 வந்து ஆவரேஜ் டைம். புரியுதா? குட். ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைம். ஒரே நிமிஷம் நான் சொல்லுங்க. செல்லம்மா, இந்த ஜாப் சீக்வன்ஸ் ஏபிசிடிஎஃப்ல எந்த ஜாபுக்குடா ரொம்ப கம்மி டைம் கேட்கறது? அடுத்தது. வெரி குட். அடுத்தது. 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 ம் அடுத்தது இ கரெக்டா? நீங்க இப்ப என்ன பண்ணிக்கணும்னா, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் செல்லம், இப்ப இந்த சம் ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேஷன் டைம்னா இந்த ஜாப் சீக்வன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். அப்ப சிஜி இது சிக்கு 2 அந்த மாதிரி பண்ணிட்டு கரெக்டா அந்த டியூ டேட் மட்டும் இப்ப சிக்கு வந்து 2வா டியூ டேட் 12 அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்ப ஸ்டார்ட் டேட்டுக்கு வந்து இது 0 இல்லையா? அப்ப இதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 2 மணி நேரம்னா ஆம், அஹ், சாரி ஆமா 2 மணி நேரம் தான் ஆகுறது. அப்ப எனக்கு வந்து 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நான் அப்பனா நான் வந்து 10 நாளுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்ப நோ டிலே. கரெக்டாடா? 12 days is the due date, but work வந்து is basically completed in very short span time of 10 days. Hence there is no delay. அதான் மீனிங். இப்போ அடுத்தது பாரு செல்லம்மா, இப்ப ஜி தானே 3 மணி நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 மணி நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னா நான் ஸ்டார்ட் டேட் என்ன இதுக்கு? 0 பிளஸ் 2 கரெக்டா? 2 2 3 ஹவர்ஸ் ஆகிறதா. ஸோ 2 பிளஸ் 3 என்ன? 5 இல்லையா? அப்போ இதுவும் 5th அன்னைக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளும் 5th அன்னைக்கு முடிச்சிட்டோம். அப்போ இது ஆன் டைம், டிலேவும் கிடையாது, அட்வான்ஸாவும் பண்ணல. கரெக்டா? ஆன் டைம். கரெக்டாடா? அப்போ டிலே இருக்கா? கிடையாது, 0. மூணாவது டி பாத்தீங்கன்னா 4th 4 ஹவர்ஸ் ஆகுமா? 20th ஆஃப் தட் மந்த் முடிக்கணுமா? இப்போ அதே மாதிரி 5 தான். ஒண்ணும் இல்லை, இந்த ஸ்டார்ட் டேட்டுக்கு கால்குலேஷன் போட்டிருக்கேன். 5 எவ்வளவு மணி நேரம் எடுக்கிறது? 4. அப்போ 9 9th ஆஃப் தட் மந்த் முடிக்கிறேன். ஆனா அது 20th ஆஃப் மந்த் முடிச்சா போதும். அப்பனா நான் எவ்வளவு அட்வான்ஸா முடிச்சிருக்கேன்? 11 நாள் அட்வான்ஸா முடிச்சிருக்கேன். அப்ப நோ டிலே. டிலே 0. புரியுதா? எஃப் மித்ரா நீ ட்ரை பண்ற செல்லம். கரெக்டா வருதா பாரு. ம், ம். அது என்ன செல்லமா, இதை நான் அப்படியே அக்யூமுலேட் பண்ணிருக்கேன்டா, வேற எதுவும் இல்லடா. இப்ப நீ 9 இதை 9 போட்டுக்கோ. இது 9 என்னன்னு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த காலம் டவுட்டா இருந்தா ஹைட் பண்ணிக்கோங்க. ஆ கரெக்ட் கரெக்ட்.
வெரி குட். புரியுதா? அவ்வளவுதான். கீர்த்தனா நீங்க சொல்லுங்க செல்லம். ம். புரிஞ்சுதாடா? சூப்பர். நந்தனா ஏடா. புரியுதா செல்லம்? சூப்பர். மித்ரா ஈ. ம். அவ்வளவுதான்டா. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எது ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைமை கரெக்டா அலைன் பண்ணிக்கணும்டா. அதுல சம்டைம்ஸ் அர்ஜென்சில டியூ டேட்டை மாத்தி மாத்தி போட்டிருக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதே தான். சரியா? இங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. ஃப்ளோ டைம் என்னன்னா 140 days செல்லம். ஃப்ளோ டைம் வந்து 140 days. அதாவது சம் ஆஃப் இது ஃபுல்லா, இந்த டோட்டல் ஆஃப் ஃபினிஷ் டேட்டோட சம் அப்படியே எடுத்துக்கணும். ஆவரேஜ் லே டைம் இதோடது அப்படியே ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஓகேவா? 7.57 ஆவரேஜ். அடுத்தது இப்ப டியூ டேட் வச்சு, அதாவது டியூ டேட்னாலே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? இப்போ பிரெக்னன்சி டேட் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பொண்ணுக்கு ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பொண்ணுக்கு அக்டோபர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பொண்ணுக்கு ஜூலை கொடுத்துருக்காங்க. எந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாரு டாக்டர்? அதை பேஸ் பண்ணி தானே பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட இதை ஸ்லாட் புக் பண்ணிப்பாங்க. கரெக்டா? ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்க அவைலபிலிட்டி எல்லாம் புக் பண்ண சொல்லிடுவாங்க நர்ஸ், அந்த மாதிரி. ஸோ அதுதான் டியூ டேட்ன்றது. இப்ப கிறிஸ்மஸ்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோமா, தீபாவளிக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோமா ஸ்வீட்ஸ்? ஆ கரெக்ட். அந்த மாதிரி. ஓகேவாடா? ஸோ இப்போ டியூ டேட்னா டியூ டேட் பேஸ் பண்ணி வரும் செல்லம். இப்போ வந்து கீர்த்தனா நீங்க சொல்லுங்க செல்லம். இப்போ இங்க டியூ டேட் எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிடா? எது சீக்கிரமா கொடுக்கணும்? ஆ புடிச்சிட்டா, புடிச்சிட்டாங்க. வெரி குட். அடுத்ததுடா கீர்த்தனா. அடுத்தது. அடுத்தது. வெரி குட். ம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான்டா கான்செப்ட். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பண்ணணும் சொல்லுமா. ஸ்டார்ட் டேட் ஜீரோவா வச்சுக்கணும். 0 + 3 3. மூணு மூணு நாள்ல பண்ண வேண்டியது 5 நாள்லயே பண்ணிட்டோம், அப்ப டிலே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி 3 வந்து திருப்பி இதுவா வரும். 6 நாள்ல பண்றது அப்போ 9. 9 நாள்ல 10 நாள்ல முடிக்கிறது 9 நாள்லயே பண்ணும், அப்ப டிலே கிடையாது. அந்த மாதிரி லைனா பண்ணிடணும். ஃப்ளோ டைம்ன்றது இந்த கம்ப்ளீட் இதை வந்து அப்படியே ஆட் பண்றது ஃப்ளோ டைம். இதை டோட்டலா ஆட் பண்றது ஃப்ளோ டைம். ஆவரேஜ் டிலேன்றது இதை கம்ப்ளீட்டா இது பண்ணி ஆவரேஜ் எடுத்துன்னு 7 8 days. புரியுதாடா எல்லாருக்கும்? ஸ்லாக் டைம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு செல்லம். அது என்னன்னு சொல்றேன். இப்போ ஏபிசிடி இருக்கு, ப்ராசஸிங் டைம் இருக்கு, டியூ. இப்போ ஸ்லாக் டைம்னா என்ன அர்த்தம்னா, ப்ராசஸிங் டைம் 11 நாள், ஆனா 16 days கிரைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் எடுக்கணும்டா. 16 - 11, 15 - 10, 12 - 2, 20 - 4 டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும்.
ஓகே, அப்போ இப்ப நான் அந்த டிஃபரன்ஸ் எடுக்கிறேன்ல செல்லம், இப்போ 5 5 10 16 18 4 2. ஸ்லாக் டைம்னா என்ன அர்த்தம்னா டியூ டேட் மைனஸ் டுடேஸ் டேட் மைனஸ் ப்ராசஸிங் டைம். இப்போ ஸ்லாக் டைம் என்ன வருது? 5 5 அந்த மாதிரி வருது இல்லையா? இதுல எது லீஸ்ட்? ஜி, கரெக்டா? அப்ப அதை வச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம். டைம் போடல. இங்க மாறுறது இல்ல செல்லம். இப்போ இது மாறுறது இல்ல கண்ணா. அப்ப இதுல வந்து எனக்கு எது ஜி தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப ஜி ஃபர்ஸ்ட் வருவோம். ஜி, அடுத்தது எஃப், அடுத்தது பி, அடுத்தது ஏ, அடுத்தது சி, அடுத்தது டி, அடுத்தது இ. அப்போ ஒன்னா அப்படியே மாறும்டா. இப்ப ஜி வந்து 2, இவன் 4, இவன் 5. ஆமாமாண்டா, எப்படி வேணா எடுத்துக்கலாம் சொன்னா. அப்ப இதுக்கு எப்படிடா வரும்? ப்ராசஸிங் டைம், டியூ டேட், என்னமா என்ன செல்லம்? புரியல புரியல. ஆமாண்டா ஆமாண்டா, கரெக்ட். ஸ்லாக் டைம் பேஸ் பண்ணி பண்றதுனால இப்ப எல்லாம் மாறுது, வேற எதுவும் இல்ல. அப்ப வந்து ஸ்டார்ட் டேட் வந்து 0. ஆனா எனக்கு 2 வருதே, உங்களுக்கு என்ன வருது? உங்க புக்ல என்னடா இருக்கீங்க? 3 வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, சாரி சாரி, தப்பா
F ஓடது 10, B ஓடது 15, A ஓடது 16. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்காடா? ஓகே. அப்போ இவங்க வந்து 2வா? அப்போ டிலே வந்து திஸ் மைனஸ் திஸ். டிலே கிடையாது இல்ல? அப்போ நோ டிலே. இந்த மாதிரி முடிக்கணும்டா. நீங்க முடிச்சிருவீங்களா செல்லம்? இது 2 வரும். திஸ் மைனஸ் திஸ். டியூ டேட்டு இது நோ டிலே. அந்த மாதிரி நீங்க முடிச்சிடுறீங்களா? ஹோம்ஒர்க்கா? கிரிட்டிக்கல் ரேஷியோ வந்து ஓகே, இது வரைக்கும் முடிங்க செல்லமா, பார்க்கலாம். மித்ரா, இது உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல செல்லம் இல்லையா? ஓ, உங்களுக்கு ஏற்கனவே இது கவர் பண்ணியிருக்கேனா? வெரி நைஸ். அப்போ கண்டிப்பா கிரிட்டிக்கல் ரேஷியோ லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு கவர் பண்ணிட்டேனாடா? உங்களுக்கு வெரி குட், சூப்பர். ஸோ ஸ்லாக் டியூ டேட் ஃப்ளோ டைம் முடிச்சிருங்க கண்ணா. எஸ்ஓடி முடிச்சிருங்க, டியூ டேட்டு முடிச்சிருங்க, ஸ்லாக் டைம் முடிச்சிருங்க. கிரிட்டிக்கல் ரேஷியோவும் லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன்டா. லாஸ்டா இருக்குல்ல ஜி இருக்குல்ல, அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். ஜி, எஃப், இ, டி, சி, பி, ஏ அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். அதான் லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம்னா என்ன? 12 ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், 11 ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், அப்புறம் 10 அந்த மாதிரி. புரியுதா? கிரிட்டிக்கல் ரேஷியோ மட்டும் நான் நாளைக்கு சொல்லி தரேன். ஓகேவாடா? இதெல்லாம் நீங்க போட்டுடலாம் செல்லம். ஃப்ளோ டைம், எஸ்ஓடி, டியூ டேட், ஸ்லாக் டைம், கிரிட்டிக்கல் ரேஷியோ மட்டும் ஹோல்டு. லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம் முடிச்சிருங்க. கடைசியா இந்த அழகா கன்க்ளூஷன் மாதிரி ஒரு போட்டுக்கோங்க. கிரிட்டிக்கல் ரேஷியோ மட்டும் நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டு இது முடிச்சிடலாம். ஓகே, சூப்பர் செல்லம். ஈஸியா இருக்காடா அது? இது வந்து 7 மார்க்ஸ்ல வருது கண்ணா. ஓல்டு சிலபஸ்லயும் வந்திருக்கு இந்த சம்ம, நிறைய ஃப்ரீக்வெண்டாவே வந்திருக்கு. ஓகேவா? சூப்பர். ஓகே, எனக்கு ஒரு 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கிறேன்டா. வந்துடுறேன். ஐ பி பேக். இப்போ அடுத்தது என்னது? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. அந்த illustration 1 2 பாத்தீங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சிச்சா அந்த 1 2? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்டும் இல்லஸ்ட்ரேஷனும் எம்சிக்யூ கொஷின். சரியா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஹையரா இருந்ததுன்னா அப்பனா அந்த ப்ராஜெக்ட் ரிஸ்கியர் ப்ராஜெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? எந்த கோஎஃபிஷியன்ட், எந்த ப்ராஜெக்டோட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து கம்மியா இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் வந்து லெஸ் ரிஸ்கியர் ப்ராஜெக்ட், நாட் அ ரிஸ்கி ப்ராஜெக்ட்னு அர்த்தம். அதுதான் வந்து இப்போ அதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லஸ்ட்ரேஷன் 3